ஹாய். ஹாய். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபைன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் சும்மா தான் பேசிகிட்ருக்கோம். ஓ, சாப்பிடு. என்னாச்சு? ஒரு வாரமாக பல்லு ரொம்ப கூசுது. உனக்கு என்னாச்சு? சொத்த பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்டாலும் பல்லில் போய் சிக்கிக்குது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட் வீக் எனக்கும் இப்படி தான் ப்ராப்ளம் ஆச்சு. நான் ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை போனேன். அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க. நீங்களும் எதுக்கும் அங்கே போய் பாருங்களேன், என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிரும்ல. நம்ம போய் பார்க்கலாம். ஓகே. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. மிஸ்டர் முகில், மிஸ் ஷாஜிதா வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. குட் மார்னிங், உட்காருங்க மேம். சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை? என்ன சாப்பிட்டாலும் இந்த பக்கம் சிக்கி மாட்டிக்குது. என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? என்ன சாப்பிட்டாலும் அந்த பக்கம் கூசுதுங்க. சரி, எக்ஸாமின் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். செக் பண்ணிக்கலாங்களா? உங்களை செக் பண்ணி பார்த்ததில் உங்கள் பற்களில் தேய்மானம் தெரியுது. என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்க மேம்? எப்பயும் போல் கடையில் வாங்குற ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேங்க. எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுவீங்க? ஒரு 10 நிமிஷம் விளக்குவேன். எத்தனை வாட்டி ப்ரஷ் பண்ணுவீங்க? 2 வாட்டி விளக்குவேன். ப்ரஷ் எப்போலாம் மாற்றுவீங்க? 1 மாதத்துல ப்ரஷ் விரிஞ்சிருங்க. ஸோ மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிடுவேன். சரிங்க மேம். இப்போ உங்கள் ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுன்னா உங்கள் ப்ரஷ்னால தான். ப்ரஷ்ஷில் 3 டைப்ஸ் இருக்குது: சாஃப்ட், மீடியம், ஹார்ட். ஐ கெஸ் நீங்கள் மீடியம் ஆர் ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க. இந்த அக்ரெசிவ் ப்ரஷிங்னால தான் உங்களுக்கு பல் கூச்சம் வந்திருக்கு. ப்ரஷிங் பொறுத்தவரை 2 மினிட்ஸ் ரூல் தான். 2 மினிட்ஸ் ட்வைஸ் டே பண்ணால் போதும். எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி ப்ரஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் தரேன். இந்த பேஸ்ட் பல் கூச்சத்தை தடுக்கும். 1 வீக் கழிச்சு ரிவ்யூக்கு வாங்க, பார்த்துக்கலாம். சார். உட்காருங்க சார். உங்களை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்த்தாச்சுங்க சார். ஓகே சார். எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஓகே. என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க? ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை சார். நான் கையில் தான் பல்லு விளக்குவேன். ஓ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி விளக்குறீங்க? ஒரு நாளைக்கு 2 வாட்டி விளக்குவேன். பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா? பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன் சார். கையில் தான் விளக்குவேன். ஓ, ஓகே சார். உங்கள் பிரச்சனைக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கையால் ப்ரஷ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கான தீர்வு என்னென்னா, நீங்கள் கையால் விளக்காமல் சாஃப்ட் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கூடயே ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்க மாதிரி பேஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளூயிட் இருக்க பேஸ்ட் நான் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இது சொத்தப்பல் வராமல் தடுக்கும். அப்புறம் ஒரு டூத் பேஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, ஏடிஏ சீல் இருக்க மாதிரி டூத் பேஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளூயிட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சொத்தப்பல் வராமல் தடுக்கும். அப்புறம் பற்களுடைய ஆரோக்கியமும் நம்மளால் காப்பாற்ற முடியும்.